தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அவசரமான செய்தி ஒன்றை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொளி. என்னென்னு சொன்னால், இலங்கையில் இன்று இரவு, அதாவது 27ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 9 வயதுடைய சிறுமி ஒருவர் உயிரிழந்த பரிதாபமான சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. எனவே அது குறித்து முதல் கட்டமாக வந்திருக்கக்கூடிய தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், மகுலாகம என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்திருக்குது. இந்த மகுலாகம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குருநாகல் இருக்குல்ல, குருநாகல்ல இருந்து புத்தளத்துக்கு போகிறதுக்கு ஒரு குறுக்கால ரோட்டு ஒன்று இருக்குது. இந்த குருநாகல்ல இருந்து புத்தளத்துக்கு போகிற ரோட்டு வந்து A10 ரோட்டு. அந்த A10 ரோட்டில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் தான் மகுலாகம. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னும் ஒரு நகரம் எதுன்னு சொன்னால் ஹெட்டிப்போல என்று சொல்லலாம். எனவே ஹெட்டிப்போல பிரிவுக்கு உட்பட்ட ஒரு சிறிய கிராமம் தான் இந்த மகுலாகம. அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. பக்கத்தில் இருக்கிற பெரிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளியாப்பிட்டிய. குளியாப்பிட்டிய வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். எனவே குளியாப்பிட்டியக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய இடம் தான் மகுலாகம. அங்கே தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்குது. இன்றைக்கு இரவு அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு பாட்டியும் பேத்தியும் வீட்டில் இருந்திருக்கணும். அப்போ இரவு நேரத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ பண்டி வேட்டையாடுற சத்தம் கேட்டிருக்குது. பன்றிகளை வந்து வேட்டையாடுற சத்தம் கேட்டிருக்குது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வந்து கேட்டிருக்கணும், யாருன்னு கேட்டிருக்கணும் போல இருக்கு. ஏன் இதுக்கு வந்து வேட்டையாடுறீங்கன்னு சொல்லி. ஒன்றில் வந்து அவர்களுடைய வளர்ப்பு பன்றி ஏதாவது செய்தார்களா, அல்லது அருகில் இருந்த பண்ணி ஏதாவது, அல்ல காட்டு பன்றிகளா என்னன்னு சொல்லி சரியா தெரியல. முதல் கட்டமாக வந்த தகவல்களின் அடிப்படையில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து பக்கத்தில் பன்றி வேட்டையில் ஈடுபட்டதை கேட்டு வெளியில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கணும். இந்த கேட்ட குற்றத்துக்காக அந்த 9 வயது சிறுமி மேலையும் அந்த பாட்டி மேலையும் துவக்கால சுட்டுக்கிறாங்க. சுட்ட உடனே அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகப்படினோம். எங்கேன்னு சொன்னால் குளியாப்பிட்டிய மருத்துவமனைக்கு. அந்த குளியாப்பிட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு அனுமதிக்கப்பட்ட உடனே அந்த 9 வயது சிறுமி வந்து உயிரிழக்கிறார். அந்த பாட்டி வந்து படுகாயமடைந்து இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கிடையில் வந்து அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்திய அந்த ஆட்கள் வந்து துவக்கம் வந்து கீழே அங்கேயே போட்டுட்டு தப்பி ஓடி இருக்கணும். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சும்மா ஒரு கேள்வி கேட்டதுக்கு, ஏன் பன்றி வேட்டை ஆடுறீங்கன்னு சொல்லி வெளியில் வந்து கேட்டதுக்கு அல்லது யாருன்றதை பார்த்ததுக்கு அதுக்குரிய பதில் வந்து துப்பாக்கிச்சூடுதான்ன்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் 9 வயது பிள்ளை மேலே நீங்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்துவீங்கன்னு சொன்னால் இதுக்கு எங்கே போய் முடிய போகுது? இதுக்கு வந்து சரியான ஒரு ஆபத்தான போக்குன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒன்றில் வந்து ஆட்கள் வெளியில் வரைக்கும் விட்டுட்டு ஓடி இருக்கணும் நீங்கள், அல்லது வந்து சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி பன்றி வேட்டைக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கணும். அதுக்கு நீங்கள் துவக்கால சுடுவீங்களா? அதுவும் ஒரு சின்ன பிள்ளைக்கு. ஒரு பெரியாக்கள் வந்து சண்டைக்கு வந்து அல்லது தடி தண்டுகள் எடுத்துக்கொண்டு வந்து ஏதாவது உங்களோட தாக்க வந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம், திருப்பி சுட்டு போட்டு பாதுகாப்புக்காக சுட்டனண்டாவது சொல்லலாம் குறைஞ்சபட்சம். இது அதுவும் இல்லை. ஒரு சின்ன பிள்ளை கேட்டதுக்கு வந்து சுட்டுக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் வந்து அண்மை காலமாக வந்து நடைபெற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான்னு சொல்லி பரவலான கேள்வி கேட்கப்படுது. எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லி திரும்ப சொல்லிக்கொண்டே வருது. ஆனால் அரசாங்க தரப்பு வந்து அதை மறுத்துக்கொண்டே வந்தது. நாங்கள் கூட சொன்னாங்கள், பாதாள உலக குழுக்கள் வந்து தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டிருக்கிறதுல இதில் என்ன தேசிய பாதுகாப்பு பிரச்சனை இருக்க போது, அவங்க தங்களுக்குள்ள சுடுபடுறாங்க, சாகுறாங்க, அதை கட்டு போட்டு நாங்களும் பேசாமல் விட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் கட்டாயம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம், கட்டாயம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கம் உடனடி நடவடிக்கை இறங்கணும். அரசாங்கம் வந்து இந்த சிலோவா செய்கிற வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு உடனடியாக அதிரடி நடவடிக்கையில் இறங்கணும். ஏன்னு சொன்னால் துவக்குகள் இந்த பயன்பாடு துவக்குகள் வந்து இப்போ எல்லா இடம் பரவிட்டுது. எங்கெங்கெல்லாம் கொண்டு வித்து தள்ளி வச்சுக்கிறாங்களோ தெரியாது. துவக்கு வந்து இப்போ எல்லாட்ட கைக்கும் வந்துட்டுது. அதனால் வந்து இது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு நிச்சயமாக அச்சுறுத்தல். இனி பார்த்தா ஒன்றுமே கேட்கல. ஒரு ரோட்டில் போகிற ரோட்டு ரூல்ஸை மீறி போகிற ஒரு ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாது, அல்லது ஏதாவது சட்டவிரோதமான வேலைகளை செய்தால் கேட்க முடியாது. ஒன்றுமே கேட்க முடியாது, வாயை திறக்க முடியாது போல இருக்கு. எனவே இந்த நிலைமை வந்து ஒரு அவசரமான நிலைமை. இதை உணர்ந்து கொண்டு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான துப்பாக்கி கலாச்சாரங்கள் வந்து உடனடியாக கடுமையான தண்டனைகள் மூலம் ஒடுக்கப்படணும். அப்படி இல்லை என்று சொன்னால் இது தொடரும், இது கட்டாயம் தொடரும். இப்போ தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான்னு கேட்டால் கட்டாயம் ஓம். இதுதான் பதில், அச்சுறுத்தல் தான். ஏன்னு சொன்னால் இன்னும் யார்கிட்ட துவக்கி இருக்கிறோ தெரியாது, எங்கெங்கே சுட போகிறாங்களோ தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. 9 வயது பிள்ளை கட்டஸ் வரைக்கும் பாதாள உலக குழுவில் இருக்குமா? அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்குமா? கட்டஸ் வரைக்கும் இல்லை. இதே சம்பவத்தில் ஒரு பெரிய ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் சொல்லலாம், ஒருவேளை வந்து பாதாள உலக குழுவாக இருக்கும், அல்லது வந்து ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கும், இனித்தான் தெரிய வரும், விசாரணைகள் மூலம் தான் தெரிய வரும் என்று சொல்லி. 9 வயது பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிற படிக்கிற பிள்ளையை போய் நீங்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இதில் என்ன கிடக்குது? பாதாள உலக குழுவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது நேரடியாக பொதுமக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே அரசாங்கம் வந்து உடனடியாக விழித்துக் கொள்ளணும். அன்னைக்கு என்னென்று சொன்னால், பாதாள உலக குழுவில் முதல் பணியாற்றின கச்சாண்டு சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர். அதில் வந்து அவருடைய 2 பிள்ளைகளும் வந்து அனாவசியமான முறையில் வந்து உயிரிழந்தது. மகனும் மகளும் வந்து அதுக்குள்ளே சிக்கிப்பட்டு உயிரிழந்தது. அதில் கூட நாங்கள் சொல்லலாம், வேணுமென்று துப்பாக்கிதாரிக்கு அவையில் கொல்ற நோக்கம் இருந்திருக்காது. தகப்பனை சுட
வரைக்குள்ள அதுக்குள்ள வந்து கிராஸ் ஃபயரிங்கில் வந்து பிள்ளைகளுக்கு மேலே பட்டிருக்கும் அது அட்லீஸ்ட் சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு காரணம் அதுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நடந்த சம்பவம், வியாழக்கிழமை இரவு நடந்த இந்த சம்பவம் வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம். இது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு 100% அச்சுறுத்தலான ஒரு விஷயம். எனவே அரசாங்கம் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும், உடனடி நடவடிக்கை எடுக்கணும். சும்மா சொல்லிக் கொண்டு கூடாது, போன அரசாங்கத்திலே அப்படி நடந்ததானே, பழைய காலத்தில் அப்படி நடந்ததானே, இதெல்லாம் சாதாரணம் தானே என்று சொல்லி இதை கடந்து போக முடியாது. இதை கடந்து போக முடியாது. ஏனென்று சொன்னால் இது பாதாள உலக குழுவும் இல்லை, வேற வன்முறை குழுக்களும் இல்லை, அல்லது வந்து வேற கஞ்சா அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க பொதுமக்கள் மீது ஏவப்பட்ட வன்முறை. எனவே இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ நான் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் எல்லாமே வந்து முதல் கட்டமாக வந்த தகவல்கள் மட்டும்தான். இனி நாளைக்கு விடியத்தான் மேலதிக தகவல்கள் வெளிவரும். அந்த உயிரிழந்த சிறுமியினுடைய பெயர், மற்றது காயமடைந்த பாட்டியினுடைய பெயர் விவரங்கள், மற்ற விவரங்கள் எல்லாம் நாளைக்கு காலமாக தான் வெளிவரும். அதோட வந்து அந்த குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டுட்டாரா இல்லையா என்பது பற்றி இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள இன்னுமே தகவல்கள் வரையில. எனவே மேலதிக விவரங்கள் இனித்தான் வரும். இது வந்து முதல் கட்டமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களினுடைய அடிப்படையில் தான் இந்த காணொலியை வந்து நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குற இந்த படங்கள் எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கப்படங்கள் மட்டும்தான். இது வந்து உண்மையான படங்கள் கிடையாது, செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கப்படங்கள் மட்டும்தான். எனவே இந்த கொடூரமான சம்பவத்தில் உயிரிழந்த அந்த சிறுமிக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நாட்டில் நடக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய விருப்பம். எனவே அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். மேலதிக விவரங்கள் கிடைத்த பின்னர் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.